ஜெயம் ரவி and ஆர்த்தி ரவி டிவோர்ஸ். இப்போ நீங்கள் யார் பக்கம்? நான் ஜெயம் ரவி பக்கம். ரீசெண்டாக ஆக்டர் ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போகிறதாகவும் இது நான் தன்னிச்சையாக எடுத்த முடிவு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் சிங்கர் சுசித்ரா அவங்களோட யூடியூப் சேனலில் ரீசெண்டாக பண்ண ஒரு Q&Aல இதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோடைய டிவோர்ஸில் நான் வந்துட்டு எப்போவுமே ஜெயம் ரவி பக்கம் தான் நிற்பேன். யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்கிறது உண்மைதான். ஆர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்ஸான டேஸ்ட் கொண்டவங்க. அவங்க எப்போவுமே லூயி விட்டான் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாமே லூயி விட்டான் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சோப்பு மட்டும் ஏன் வந்துட்டு நான் லக்ஸ் யூஸ் பண்ணணும், லூயி விட்டானை கான்டாக்ட் பண்ணி சோப்பு செய்ய சொல்லுங்க அப்படின்றது போலாம் உட்காந்துட்டு அழுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒய்ஃப் இருந்தால் வீட்டுக்கு வந்தால் என்ன பிரச்சனைகளை போல தெரியலையே அப்படின்றது போல தான் ஹஸ்பண்டுக்கு தோணும். ஜெயம் ரவியோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சினிமாவில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு முன்னேறின குடும்பம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு அன்கிரேட்ஃபுல்லான ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிவோர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் வந்து ஒரு தப்பான விஷயமாவே பார்க்குறீங்க? ஒரு தப்பான மேரேஜ் லைஃப்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியில் வரத்துக்கான ஒரு நல்ல வழி அப்படின்னே சொல்லலாம். பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சிருந்தா குழந்தைங்க ஒரு மாதம் வந்து பிரிஞ்சு அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தைங்க ரொம்பவே மெச்சூர்ட் ஆயிருவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து போட்டதெல்லாம் சண்டை தானே, அதுக்கு இப்படி தனியாக இருக்கிறதே பெட்டர் அப்படின்றது போல் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது போலையும், அதுக்கப்புறமா குழந்தைங்க பேரண்ட்ஸை ரொம்பவே தனித்தனியாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது போலையும் சிங்கர் சுசித்ரா பேசியிருக்காங்க.